வணக்கம் சார். வணக்கங்கம்மா. தமிழகத்தினுடைய 17வது சட்டசபை இன்னைக்கு கூடியிருக்கிறது. இதுல முக்கியமாக ஒரு செய்தியாக பார்க்கப்படுவது என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை யாராலுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை இன்னைக்கு 17வது சட்டப்பேரவையில் பாமக ஆசைப்பட்டது போல் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தப்படும். மத்திய அரசுக்கு அடுத்தது மாநில அரசும் எடுக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு ஆளுநர் அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் ஆளுநர் உரை என்பது முதலாவது ஆளுநர் உரை. இந்த 16 தான் முதலாவது ஆளுநர் உரை. இதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய மேதகு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் உரையில குறிப்பிட்டிருப்பது மிக மிக வரவேற்கக்கூடியது. இதற்கு முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் மருத்துரையா அவர்கள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து எல்லா சமுதாய மக்களுக்கும், வன்னியர்கள் மட்டுமல்ல, மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என, பழங்குடியின, சிறுபான்மை மக்களாக இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிய சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் இருக்கணும். அந்த அடிப்படையில தான் இடஒதுக்கீடு வழங்கப்படணும். அதனால இதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துச்சு. பல மாநாடுகளை நடத்தணும், இதற்காக போராட்டங்களை நடத்தணும். அதிலும் குறிப்பா நான் 4 முறை 20 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் இருந்தேன். கடந்த 5 ஆண்டு கூட சட்டமன்றத்துல நான் பேசாத கூட்டத்தொடரில் நான் பேசும்பொழுது எல்லாம் இது குறிப்பிடாமலே இல்லை. கடந்த 5 ஆண்டுகள்ல நான் பேசுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படணும், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசுன்னு சொல்லி தட்டி கழிக்காதீங்க, மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி பேசினேன். இன்னும் சொல்ல போனா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, பீகார், ஒடிசா அந்த மாநிலங்கள் எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அப்ப மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியுது, ஏன் நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தோம். அதனாலதான் அந்த அடிப்படையில இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை தான். அப்ப நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எல்லா ஜாதி சங்க தலைவர்கள், எல்லா மத பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு மாநாடுகள், கூட்டங்களை நடத்துவோம், தீர்மானங்கள் போடுவோம். அதுல எல்லா ஜாதி அமைப்புகளின் தலைவர்கள், எல்லா ஜாதி சங்க தலைவர்கள்லாம் இந்த கோரிக்கை வலியுறுத்துவாங்க எங்க கூட சேர்ந்து. அப்ப இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். இது வரவேற்கக்கூடியது. ஆளுநர் உரையில சொல்லப்படும் ஆளுநருக்கு நன்றி, தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவித்ததை நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு ஆளுநர் உரை காழ்ப்புணர்ச்சியோட தான் அமைஞ்சிருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றாருங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு, அவங்க கருத்து அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் கருத்து சொல்றது நம்ம தலையிட்டு என்ன மாறுபட்டு சொல்றது சரியா இருக்காது இல்லைங்களா? நிச்சயமா அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவங்க சொல்லதானே செய்வாங்க, சொல்லுவாங்க தானே. அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க நிலைப்பாடு அது, அவங்க கொள்கை கோரிக்கைகள் அவங்க கடமை செய்யறாங்க. கண்டிப்பா சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா. எங்க கோரிக்கையை நீங்க வலியுறுத்தி கேட்டதுக்காக உங்களுக்கு, உங்க தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் கேட்ட உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்கம்மா.